தோழர் வணக்கம். வணக்கம். 18வது மக்களவை தேர்தல் நம்ம ஏற்கனவே பேசினதுதான். 3வது முறையாக மீண்டும் பாஜக நரேந்திர மோடி பதவியேற்கிறார். எப்படி பாக்குறீங்க? 18வது மக்களவை தேர்தல் நடந்திருக்குது. இந்த முடிவு, தேர்தல் முடிவு பொதுவாக பார்த்தா மிக நல்ல முடிவு. தேர்தல் நடந்த விதத்துல நமக்கு அதிருப்தி இருக்கு. முதல் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 19, முடிவு அறிவிப்பது ஜூன் 4, 45 நாள் இடைவேளை. இது ரொம்ப ஒரு வகையில் சலிப்பூட்டுற விஷயம். ஆனால் முடிவு எப்படி இருக்குன்னா, அவங்க முதல்ல ஒரு கொக்கரிச்சாங்க 400 ஜெயிப்போம்னு. அப்போ எதிர் தரப்புல கூட ஒரு பெரிய உற்சாகம் இல்லை நாங்கள் ஜெயிப்போம்னு அவங்க சொல்லலை. அப்போ எல்லோருக்குமே ஒரு சோர்வு இருந்தது, ஒரு அச்சம், ஒரு வருத்தம் இருந்தது. மீண்டும் இந்த கட்சிகள், அதாவது மதவெறியை தோன்றவங்க, பல பிரிவு மக்களுடைய உரிமைகளை பறிக்கிறவங்க, உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்படும் மக்கள், இவங்களுடைய உரிமையை பறிக்கிறவங்க, சாதி உணர்வுகளை தூண்டிவிட்டு அதை வாக்குகளாக மாற்றுகின்ற அந்த தேர்தல் பயன்பாட்டுக்காக தேசத்தின் மக்களை ஒரு பிரிவுக்கு எதிராக இன்னொரு பிரிவை நிறுத்துறவங்க ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு நாம் நினைச்சோம். எனக்கும் கூட அப்படி சந்தேகம் இருந்தது. 2 தடவை உத்தரப்பிரதேசத்தில் அவங்க 80 தொகுதிகளில் 70க்கு மேலே ஜெயிச்சிட்டாங்க. அப்போ இப்போ வேற ராமர் கோயில், பாலராமர் கோயில், அவர் வேற அப்பப்போ ஓய்வு எடுக்கணுமா, சாப்பிடணுமா, இப்படிலாம் சொன்னாங்க. அதாவது உளர்றதுல உச்சத்துக்கு போனாங்க 10 வருஷத்துல. மீண்டும் ஜெயிச்சிருமோ, மக்கள்கிட்ட மத உணர்வு இருக்குதோ, மத உணர்வு வேலை செஞ்சிருச்சுன்னா இவங்க மீண்டும் ஜெயிச்சிருவாங்களேன்னு நினைச்சோம். ஆனா மிகச்சரியான தேர்தல் முடிவு. உத்தரப்பிரதேசம் தான் அவங்கள வீழ்த்தினது. பாரதிய ஜனதா இன்னைக்கு ஆட்சி அமைக்கலாம், ஆனா முந்தி 2 தடவை ஆட்சி அமைச்ச மாதிரி இந்த ஆட்சி இருக்காது. அவங்களுக்கு 2 தடவை ஒரு ஆணவத்தை கொடுத்தது, அகந்தை. எல்லாருடைய பேச்சிலையும் அதானே தெரியுது. அவ்வளவு அகந்தையோட பேசுனாங்க. இப்ப அந்த அகந்தை இருக்க முடியாது. நல்ல ஒரு கடிவாளம். இவர் நிதிஷ்குமார், அவர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி. அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு, அவங்க நிர்வாகத்திலையும் எல்லாம் சந்திரபாபு நாயுடு நம்ம முழுக்க கருத்து உடன்பாடு இல்லை. அவங்க எல்லோருமே முதலாளித்துவ அரசியல்வாதிகள், அப்படித்தான் நாம பார்க்கிறோம். அதிலே அவர்கள் நிறைய நன்மைகளை செய்தாங்க. பெங்களூர் இது ஐடி ஹப்னு சொல்றோம். அதே மாதிரி ஹைதராபாத்தையும் கொண்டு வந்தவர். அந்த மாநிலமும் இது. அதே மாதிரி பீகார் ரொம்பவும் பின்தங்கிய ஒரு மாநிலம். அங்க நிதிஷ்குமார் ஒன்றியத்திலையும், ஒன்றிய அமைச்சரவையிலையும், ரயில்வே துறையிலாம் இருந்தவர். அவங்க ஒரு நல்ல கடிவாளமாக இருப்பாங்க. இவங்க அத்துமீறி ஆட்டம் போடாமல் இருக்கிறதுக்கு அந்த தீர்ப்பை கொடுத்தது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப இந்த நாட்டில் ஒரு விஷயம் நிரூபிக்கப்பட்டிருக்குது. எப்பவுமே நமக்கு தெரியும், மதவெறியன் 1000ல் 2 பேர் தான். அதே மாதிரி சாதி வெறியனும் 1000ல் 2 பேர் தான். ஆனா இவர்களால் ஒரு சமூகத்தை இழுத்து செல்ல முடிகிறது, மதவெறி பக்கமும் சாதி வெறி பக்கமும். அதுல நமக்கு ஒரு பயம், வருத்தம் இருந்தது. ஆனா இப்ப நாம ஒரு வகையில மகிழ்ச்சியா இருக்கிறோம், சந்தோஷமா. இந்திய மக்களை யாரும் அந்த மதவெறியின் பக்கம் இழுத்து விட்டு போக முடியாது. அப்ப ஏற்கனவே ஏன் அவங்க ஜெயிச்சாங்க? அப்ப அது காங்கிரஸ் ஆட்சியின் தவறுகள். 10 வருஷம் மன்மோகன் சிங் ஆட்சி, அதற்கு முன்னால வாஜ்பாய், அதுக்கு முன்னால நரசிம்மராவனுடைய காங்கிரஸ் 5 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணாங்க. அப்ப விவசாயிகள் 3 லட்சம் விவசாயிகள் தற்கொலை பண்ணாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம். அப்ப எவ்வளவு மோசமான சூழல். அந்த சூழலை உருவாக்கிய காங்கிரஸ் அவங்க மீது ஒரு வெறுப்பு, அதுதான் இவங்களுக்கு வாக்குகளாக மாறி இருக்கு. இவங்க நினைச்ச மாதிரி மதவெறி வாக்குகள் அல்ல அப்படின்னு இந்த தேர்தல் நிரூபிச்சல் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டும்பாங்க, வலுவான கோட்டைகள். ஊபி, உத்தரப்பிரதேசமே அவங்கள வெளியே போகுன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த தேர்தல் நாம பார்த்தோம்னா, ஆயிரக்கணக்கான வேட்பாளர்கள், 543 தொகுதி, இப்படியும் 2000 3000 பேர் நின்றுருப்பாங்க. பல கட்சிகள், இந்த பக்கமும் ஒரு பாரதிய ஜனதா பக்கம் ஒரு 5-6 கட்சிகள், அந்த பக்கம் இண்டி கூட்டணி, INDIA, ஏன்னா அலையன்ஸு, அப்போ INDI அலையன்ஸு, இண்டி அலையன்ஸு, இண்டி கூட்டணி. அது வேற எல்லாரும் இந்தியா கூட்டணின்னு எழுதுவான். அவனுக்கு புரிஞ்சது அவ்வளவுதான். அதனால இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, இதற்கு அப்பால் இவங்க இடையில விவசாயிகள் சட்டம் கொண்டு வந்தாங்க ஒன்றிய அரசு.
விவசாயிகள் தான் எதிர்த்தார்கள். பஞ்சாப், ஹரியானா அது ஒரே மாநிலமாக இருந்து பிரிஞ்சது. அப்போ கிட்டத்தட்ட சமூகம் ஒரே மாதிரி இருக்கும். பஞ்சாப்லையும் ஹரியானாவிலையும் மாநிலங்களாக பிரித்தது மனிதர்கள் தான். அரசியல் அதை பிரிக்குது. ஆனால் மக்கள், சமூகம்னு பார்த்தா, பண்பாடுன்னு பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கும். அந்த பஞ்சாப் விவசாயிகள் 180 பேர், ஹரியானா விவசாயிகள் 120 பேர் வந்து போராடினாங்க. 700 பேர் அதில் வந்து இழந்தோம் அந்த போராட்டத்தில். அந்த போராட்டம் உலக வரலாற்றிலேயே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய மக்கள் போராட்டம். அப்படி மற்ற மாநிலங்கள்லேருந்து உத்தரப்பிரதேசம், மேற்கு உத்தரப்பிரதேசத்துலேருந்து நல்ல ஆதரவு அதுக்கு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் இருந்தும் ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னா இது வந்து நானும் இருக்கிறேன், களத்தில் இருக்கிறேன்னு காட்டிக்கிறதுக்காக இவங்க செய்கிறது. இது வந்து ஒரு உருப்படியான ஆதரவு அப்படின்னு நாம் வந்து பார்க்க முடியாது. அந்த சட்டம் வருவதற்கு கொஞ்சம் முன்னால் ஒரு பெரிய கார்ப்பரேட் குழுமம், அது அதானி குழுமம்னு நினைக்கிறேன், அவங்க பெரிய பெரிய இதை கட்டிடுறாங்க, குடவும் கட்டிடுறாங்க. அது விவசாயிகளுக்கு தெரிஞ்சு போச்சு. விவசாயத்தை அழிப்பது நம் நாட்டை பொறுத்தவரையில் பார்த்தா, நீங்கள் அமெரிக்காவில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பண்ணைன்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக 1000 ஏக்கர் இருக்கும், 5000ம் இருக்கும். இங்கே எப்படி இல்லை, எல்லாம் சிறு விவசாயிகள். இந்த சிறு விவசாயிகளை அழித்து விடுவது, சிறு விவசாயத்தை அழித்து விட்டு அதையும் கார்ப்பரேட்டு பண்ணை விவசாயமாக மாற்றுவது, அதுதான் அவங்களுடைய திட்டம். அதை விவசாயிகள் புரிந்து கொண்டார். சிறு விவசாயம் இல்லை என்றால் அதை கூட்டுறவு விவசாயமாக மாற்றலாம். அப்படி பல வழிகள் இருக்கு. அதை யோசிக்காம இவங்க கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய ஆளு. 2014 தேர்தலையே கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் 36,000 கோடி ரூபாய் செலவழிச்சு நரேந்திர மோடியை வந்து பிஎம் ஆக்கி இருக்கிறாங்க, அப்படி சொல்றாங்க. அப்ப அதை விவசாயிகள் புரிந்து கொண்டு எதிர்த்தார்கள், அதுல உறுதியாக நின்றார்கள். எவ்வளோ சொன்னாங்க, இது விவசாயிகள் இல்லை, அந்த இடைநிலையில இருக்கிற தரகர்கள் தான் இந்த போராட்டத்தை தோன்றாங்கலாம் சொன்னாங்க. இல்லை, விவசாயிகள் புரிந்து கொண்டு அந்த 3 விவசாய சட்டங்களுடைய தீமையை முழுமையாக புரிந்து கொண்டு இது பண்ணாங்க. இதுல நமக்கு இப்ப என்ன வருத்தம்னா, இப்ப பாத்தீங்கன்னா நாடு முழுக்க 4ஆம் தேதி சாயங்காலம் 5-6 மணிக்கெல்லாம் முடிவு வந்துருச்சு, தெரிஞ்சிருச்சு. இந்த 2 நாளா இதை பத்தி தமிழ்நாட்டில், இந்தியா முழுக்க ஒரு 100 சொச்சம் தொலைக்காட்சியில வந்து ஒரு 400-500 பேர் வந்து முழங்கி இருப்பாங்க. வளன்னு விளக்கம்லாம் கொடுத்து உலக வியாக்கியானம்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? இந்த விவசாய சட்டம் வந்தது 20 வருது, 19 தேர்தல் அறிக்கையில அவங்க கொண்டு சொன்னாங்க. அதான் அதுல ஒரு விஷயம் பார்க்கணும். எல்லா தப்பும் பண்றாங்க, மக்களுக்கு எதிராக எல்லாம் பண்றாங்க, மறைமுகமா பண்ணல, சொல்லிட்டே செய்யறாங்க. ஒரு வகையா மக்கள்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் பண்றாங்கன்னு சொல்லலாம். பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில விவசாய சட்டம் கொண்டு வருவோம்னு சொல்லி இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையிலும் இருக்குது. 2019ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில விவசாய சட்டம் கொண்டு வருவோம்னு சொல்லி இருக்குது. அவங்களும் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களும் கார்பரேட் கட்சி தான். இங்க வந்து அரசியலை வந்து எல்லாரும் எப்படி பார்க்கறாங்கன்னா, தனி நபர் ரீதியா பார்க்கறாங்க அல்லது கட்சி ரீதியாக பார்க்கிறார்கள். அல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படின்னு பார்க்கணும். கட்சிகளை எல்லாம் இயக்குவது, இப்போ அமெரிக்க அரசியல்ல சொல்லுவாங்க 2 கட்சி தான் இருக்குது, ஜனநாயக கட்சி, குடியரசு கட்சி. 2க்கும் பின்னால இருக்கிறது அம்பானி அதானியை விட 100 மடங்கு சொத்து வச்சிருக்கிற பெட்ரோலிய நிறுவனங்கள், பெட்ரோலிய இதை வைத்திருக்கின்ற, எண்ணெய் கிணறுகளை சொந்தமாக வைத்திருக்கின்ற, உலகம் முழுக்க பெட்ரோலிய விற்பனை நிலையங்களை வைத்திருக்கின்ற மகா கார்பரேட்டுகள் தான், பகாசுர கார்பரேட்டுகள் அமெரிக்காவின் 2 கட்சியும் இயக்குதுங்கிறாங்க. அப்ப இந்தியாவில் மட்டும் வேற எப்படி இருக்கும்? அமெரிக்காவிலே அப்படின்னா அமெரிக்க ஜனநாயகம் ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அமெரிக்க மக்கள் ஐயோ பாவம், அவங்களுக்கு ஜனநாயக உரிமை இல்லை, ஒன்றும் இல்லை, ஏதோ ஓடுது. உலகத்து மொழியே சுரண்டுறாங்க அமெரிக்கா. அதுல அமெரிக்க மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கும் உழைக்கும் மக்களுக்கும் கொஞ்சம் கொடுக்குறான் அமெரிக்க முதலாளி. அதை வச்சு அவங்க கதை ஓடிக்கிட்டு இருக்க வழிய அமெரிக்காவிலேயும் ஜனநாயகம் கிடையாது. சில ஒரு 10, அதிகமாக போனால் 10 பெரும் குழுமங்கள் தான் அமெரிக்க ஜனநாயகத்தை கட்டுப்படுத்துது. எந்த திசையில போகணும்னு கட்டுப்படுத்தி அந்த திசையில செல்ல வைக்குது. இந்தியாவில் வேற எப்படி இருக்கும்? இந்தியாவிலேயும் அதுதான். அப்ப சரி, இப்ப மக்களை நேரடியாக பாதிக்கும் பிரச்சனைகள்னு பார்த்தா அதற்கு ஏதாவது பிஜேபி வந்தா தப்பு தான் பண்ணுவாங்கன்னு தெரியும். அப்ப எதிர்கட்சியில இருக்கிறவங்க இது கூட்டணி, எதிர்த்தரப்பு கூட்டணி, இவங்க என்ன பண்ணாங்க? கல்வியில் தனியார் மயம் கிடையாதுன்னாங்களா? அவங்க சொல்லிடுவாங்களா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கல்வி வந்து யார் கையில் இருக்கு? கல்வி தனியார் மயத்தில் யார் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? ஒவ்வொரு ஆண்டும் சில 100 கோடிகள், சில 1000 கோடிகள் இங்கே உள்ள ஆளுங்கட்சி. இங்கே உள்ள ஆளுங்கட்சி 80 பேர் கல்வி தந்தை ஆகிட்டாங்க. ஒரு கட்டத்தில் சாராயம் விற்றவங்க, கஞ்சா விற்றவங்களாம் இப்போ யாரு? கல்வி தந்தைங்கிறான். டீம்டு யூனிவர்சிட்டி வந்ததுக்கப்புறம் அவன் வந்து துணை வேந்தருங்கிறான், பல்கலைக்கழக வேந்தருங்கிறான். அப்ப
அவங்க வந்து அப்புறம் வந்து கல்வியை வந்து பொதுவிலே வைத்திருப்போம், அரசு கட்டணம் இல்லாமல் கல்வி கொடுப்பது எங்கள் கடமைன்னு அவன் சொல்லுவானா? இங்க அவன் தான் ஆளுங்கட்சி. எதிர்கட்சியும் அப்படித்தான் இருக்கு. இங்க உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் சிலருக்கே வந்து பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் இருக்குது. அப்ப பிஜேபி மோசம் என்றால் இவர்களும் மோசம், அப்படித்தான் பார்க்க வேண்டியது. அப்புறம் மருத்துவத்தை வந்து மருத்துவம் எல்லாம் வந்து இன்னைக்கும் வந்து ரொம்ப பேருக்கு இங்க தெரியல. ஆனா நாளிதழ்கள் கட்டுரைலாம் வந்து இப்பொழுதும் கிரேட் பிரிட்டன், யூகே, யுனைடெட் கிங்டம், ஐக்கிய ராஜ்யம், சாதாரணமாக ரொம்ப பேருக்கு இங்கிலாந்துன்னு சொன்னாதான் புரியும். இங்கிலாந்தில் அரசு மருத்துவம் தான், தனியார் மொத்தத்தில் மருத்துவத்திலே 1%, 100க்கு 1 பங்கு தான் தனியார் மருத்துவம். இங்கிலாந்துல, பிரிட்டன்லயே அதுதான். இங்கே மருத்துவத்தை ஒரு மிகப்பெரிய வியாபார இதை ஆக்கிட்டாங்க. அப்ப இது ஒரு பெரிய தவறு இல்லையா? அதே மாதிரி கல்வி வந்து பிரிட்டன்ல வந்து அரசு தான் கொடுக்கிறது, மிக உயர்ந்த தரமான கல்வி. குழந்தைகள்லாம் அவ்வளவு இதா பார்த்துக்கிறாங்க. தாய் போல அந்த கல்வி நிறுவனம் குழந்தைகளை பார்த்துக் கொள்கிறது, கல்வி கொடுக்கிறது. ஜெர்மன்லயும் அரசு கல்வி தான். அப்ப கல்வியிலும் மருத்துவமும் ரொம்ப முக்கியமானது. அதுல வந்து பெருசாக துட்டு அடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறான்னா யாரு? இங்க உள்ள கார்பரேட்டு. இந்த கார்பரேட் தான் எல்லா கட்சியும் இயக்குறான். பெரிய கட்சிகள், பிரபலமான கட்சிகள், இது தவிர நிறைய கட்சிகள் இருக்கு மக்களுக்காக பேசுறது. அது மக்களுக்கே தெரியல, அவங்களும் சத்தமா பேசல, அவங்க அது சத்தமா பேசுறதுனால மக்களுக்கும் தெரியல. அப்ப பெரிய கட்சிகள், பிரபல கட்சிகள்னு சொல்ற கட்சிகள் எல்லாமே கார்பரேட் தான் இருக்கு. அது சில விஷயம் சொல்லுவாங்க, சொல்லிட்டு செய்வாங்க, சில விஷயம் சொல்லாம செய்வாங்க. இங்க எப்படி நடக்குதுன்னு பாருங்களேன். இதுதான் இது. இப்ப ஒரு வேதாந்தா தூத்துக்குடி நகரத்தையே நாசப்படுத்தினான். காற்று நஞ்சாகியது, தண்ணீர் நஞ்சாகியது, நிலம் நஞ்சாகியது, பல பேருக்கு புற்றுநோய், வேறு பல நோய்கள் வந்தது. அதுக்காக எதிர்த்து போராடினா 15 பேரை சுட்டு கொண்டுட்டான். இன்னைக்கு அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டே அது திறக்கக்கூடாது, மூடுனது தான், ஒரேடியா அவனை தூக்கிட்டு போக சொல்லுன்னு சொல்லுது. ஒரு நியாயமான கோரிக்கை. சுப்ரீம் கோர்ட்டே மூடணும்னு சொல்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து ரொம்ப அமைதியா அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அந்த வளாகத்திற்குள் வந்ததற்காக 15 பேரை சுடுவோம்னு சொன்னா இது என்ன ஜனநாயகம்? சரியான கோரிக்கை. சுப்ரீம் கோர்ட்டே ஆதரிக்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தாலும் 15 பேரை கொண்டுருவியா? கொண்டுட்டான். அது நடந்தது தான் நான் சொல்றேன். அப்ப இங்க இதான் ஜனநாயகத்திலே இங்க பழுது இருக்கிறது. கட்சிகள் எல்லாமே வந்து பின்னால் பொம்மைகளாக இருக்கிறார். பொம்மலாட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கயிறு கட்டி அப்படியே பொம்மையை வந்து 8 விரல் 10 விரல்லையும் வந்து நூல் கட்டி, அத மாதிரிதான் கார்பரேட்டுகள் இயக்குகிறார்கள், இவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள், நடிக்கிறார்கள். அப்ப இந்த தேர்தலில் வந்து என்ன பிரச்சனை? இந்த 2 நாளா எல்லாரும் பேசியிருப்பாங்க. அதை நம்ம என்ன சொல்ல? பேசுறவங்களுக்கு லாபம், பயன் கிடைக்குது, அவங்களுக்கு ஏதாவது துட்டு கிடைச்சிருக்கும். மக்கள் மக்களுக்கு பொழுது போகணும்னு நினைச்சு அதை போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. துல்லியமாக பார்த்தால் இந்த தனியார் மயம் நிறுத்துமா? கல்வி மருத்துவம் தனியார் மயம் நிறுத்துமா அப்படின்னா நிற்காது. இந்த மெஜாரிட்டி குறைந்தாலும் அவங்களுடைய மதவெறி கட்டுக்குள் வந்துடும், அது வந்து சந்தேகம் இல்லை. அதை கட்டுப்படுத்துவாங்க. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் அதை கட்டுப்படுத்தி விடுவார்கள். ஆனா அவர்களும் கார்பரேட் ஆளுங்க. அதனால அவர்களும் தனியார் மயத்தை, இந்த கல்வி தனியார் மயத்தையோ இதை நிறுத்த மாட்டாங்க. கல்வி தனியார் மயத்தினால்தான் நீட் வருது. இங்க வந்து ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஏழை விவசாயி, நிலமற்ற விவசாயியினுடைய மகன் கூட MBBS படிக்க முடிஞ்சது, BE இன்ஜினியரிங் படிக்க முடிஞ்சது. அரசு துறை, பொதுப்பணித்துறை, மின்சார வாரியம், இது நெடுஞ்சாலை துறையில இன்ஜினியர் ஆக முடிஞ்சது. அரசு மருத்துவமனையிலையும் தனியாரும் இருந்தாங்க, MBBS படிக்க முடிஞ்சது. MD பட்ட மேற்படிப்பு மருத்துவத்துல படிக்க முடிஞ்சது. இன்னைக்கு என்ன நிலைமை? நீட்டுன்னு ஒண்ணு வருது. அதற்காக வந்து அனிதா பிள்ளை வந்து தற்கொலையே பண்ணிக்கிட்டாங்க. அப்ப நீட் வந்து தேவையற்றது. இது எல்லாம் தனியார் மயத்துல இருக்கு. நீட்டு தேர்வை நடத்துவது யார்? அதுவும் தனியார் நிறுவனம் நடத்துறாங்க. அதுல எவ்வளவு குளறுபடி, நம்ம எல்லாம் எவ்வளவு பெற்றோரையும் அந்த மாணவர்களையும் எவ்வளவு இழிவுபடுத்தினாங்கலாம் பார்த்தோம். அப்ப இதுல என்ன மாற்றம் வரும்னு பார்த்தா வராது. இப்ப ATM அரசாங்கமே அறிவிக்கிறான். ATMல வந்து முதல்ல எத்தனை தடவை வேணாலும் ATM எடுத்துக்கலாம்னு இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு வரம்பு வருது, 5 முறைன்னு. இப்ப 3 முறை தான். எந்த வங்கியில் அக்கௌண்ட் இருக்கோ அந்த வங்கியினுடைய ATMல 3 முறை எடுத்துக்கொள்ளலாம். பிற வங்கிகளின் ATMல 3. இதுல அதிக முறை எடுத்து விட்டால், 7வது முறை எடுத்து விட்டால் 21 ரூபா பிடிங்கிருவேங்கிறான், கொடுக்குறான். இதுவே 10,000 கோடி வந்ததுன்னு அவர்களே அறிவிக்கிறாங்க, நாம கண்டுபிடிக்கல. இந்த கொடுமையை நிறுத்துவோம்னு சொன்னாங்களா? இல்ல. உலகத்திலேயே
பெட்ரோல் விலை அதிகமாக இருக்கின்ற நாடு இந்தியா. பாகிஸ்தான்ல கூட குறவு. பாகிஸ்தான்ல ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்குதுன்னு சொல்றோம், இராணுவ தன்மையை கொண்டு அந்த மக்களை அடக்குகின்ற ஆட்சின்னு சொல்றோம். அங்க கூட பெட்ரோல்ல இவ்வளவு கொள்ளையடிக்கல, இந்தியாவில் கொள்ளையடிக்கிறாங்க. இந்த திடீர்னு புதுசா வந்து ருஷ்யாவில இருந்து இந்த உக்ரைன் போருக்கு அப்புறம் குறைந்த விலையில வந்து பெட்ரோலிய பொருட்கள் இவங்களுக்கு கிடைக்குது, அதற்கப்புறமும் குறைக்கல. அப்ப இது வந்து ஒரு கொள்ளையடிக்கும், அதுதான் வந்து குரோனிக் கேபிட்டலிசம்னு ஒரு வார்த்தை சொல்றாங்கல்ல, அப்படியே சூறையாடும் முதலாளித்துவம். இயற்கை வளங்களையும் சூறையாடிடுவாங்க, மக்கள்கிட்ட பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பிடிங்கிடுவான் பணத்தை. அப்படித்தான் பெட்ரோல் டீசலுக்கு வந்து இவ்வளவு விலை இருப்பதற்கு என்ன நியாயம்? ஈட்டி கூட்டணி சொன்னாங்களா நாங்கள் வெற்றி பெற்றால்? அப்படிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க 300 ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க கிட்டே ஏதோ பழுது இருக்கு, அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் பகிரங்கமா சொல்ல வேண்டியது. அவங்க வேற சில விஷயங்கள் சொன்னாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. அதுதான் கேட்க வந்தேன் நானு. மக்கள் உடனே வந்து உத்தரப்பிரதேசத்துல அவங்களுடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்டிருக்காங்க. ஆமா, அப்ப அது நல்ல திட்டம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும்னா எவ்வளவு பணம், அதை எங்கிருந்து திரட்டுவோம்? ஒரு கட்சின்னா அதுல பொருளாதார நிபுணர்கள் இருப்பாங்க, அல்லது அவங்களால பொருளாதார நிபுணர்களை அணுகி அதை முழுமையாக சொல்லணும். ஒரு தேர்தல் வாக்குறுதி இப்பதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிறாங்க, தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பது, தேர்தல் வாக்குறுதியை மீறுவது ஊழலாக கருத முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன வேணாலும் சொல்லலாம், அது ஒரு நிறைவேற்றணும் அவசியம் கிடையாது. அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. மக்கள் எல்லாவற்றையும் கேட்கலாம். நீ சொன்ன செய்யல, எந்த தடவை ஓட்டு போட மாட்டேன் மக்கள் சொல்லலாம். ஆனா கோர்ட்டு தாங்க, அதெல்லாம் கேட்க முடியாது. அதெல்லாம் சொல்லலாம். சும்மா சொல்லலாமா? சும்மாவும் சொல்லலாம். ஏமாற்றும் தன்மையோடு சொல்லலாமா? சொல்லலாம். அப்படிங்கிற அர்த்தத்துல தான் அந்த தீர்ப்பு வருது. அவர்களும் தெளிவாக அறிவிக்கவில்லை இவர்களை பிஜேபி வீழ்த்திடணும். அவர்களும் அப்ப கார்பரேட் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக சொன்னதாக தான் தெரியுது. இந்த நாட்டில் பல பிரச்சனை இருக்குது. இப்பவும் வந்து இந்த நாட்டில் வந்து விவசாய உற்பத்தியை பெருக்க வேண்டும். இது எதுக்குன்னா ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்காலாம் வந்து இந்தியாவின் விவசாய உற்பத்தியை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்கே மானியம் கொடுக்காதேன்னு சொல்றாங்க. உலக வர்த்தக கழக ஒப்பந்தம் அதுலதான் தனியார் மயம், உலக மயம், தாராள மயம் எல்லாம் இருக்குது. மானியம் நிறுத்தப்பட வேண்டும், கல்வி தனியார் மயமாக்கப்பட வேண்டும், அதுலதான் இருக்குது. மருத்துவம் தனியார் மயமாக்கப்பட வேண்டும், அதுலதான் இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட எல்லா தொழிலையும் தனியார் மயமாக்கிறோம்னு அதுல இருக்குது. அதுல உள்ள எல்லாவற்றையும் நிறைவேற்றினால் இங்க வழக்குரைஞர்கள், வக்கீல்கள், அட்வொகேட் வெளிநாட்டுல இருந்து வருவாங்க, வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் அதுல இருக்குது. அதைத்தான் இவங்க செய்யறாங்க. அப்ப இங்க வந்து அவர்களும் வந்து ஒரு அதே மாதிரி பார்த்தா நிலம் விவசாயம் அது பெரிய பிரச்சனை. எப்பவுமே ஒரு ஆட்சியாளர்கள்னா அடுத்த தலைமுறையை சிந்திக்கணும். அடுத்த 50 ஆண்டுகளுக்கு உலகம் எப்படி இருக்கும், இந்தியா எப்படி இருக்கும், உலகம் அவ்வளவு மாறும் பொழுது இந்தியா எவ்வளவு மாற வேண்டும், 50 ஆண்டு கழித்து அப்படி இருக்க வேண்டும் என்றால் இப்பொழுது என்ன மாற்றத்தை செய்ய வேண்டும், இப்போது என்ன செய்யணும், 5 வருஷம் கழிச்சு என்ன செய்யணும், 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு என்ன செய்யணும். அப்பதான் உலகத்தோட ஒரு இணைந்த முன்னேற்றமாக வளர்ச்சியாக நம்ம நாடு இருக்கும். அப்படி யோசிக்கணும். ஆனா இங்க அப்படி யோசிக்கல. விவசாயத்தை 50 ஆண்டுகள் கழித்து என்ன செய்யணும், அப்ப தொழில்துறை என்ன செய்யணும், 50 ஆண்டுகள் கழித்து எத்தனை பட்டதாரிகள் வருவார்கள், இன்ஜினியரிங் பட்டதாரிகள் எத்தனை பேர் வருவாங்க, மருத்துவம் எத்தனை பேர் வரும், மருத்துவர்கள் எத்தனை பேர் சமூகத்துக்கு வேண்டும், இங்கே உள்ள தொழில்களுக்கு எத்தனை இன்ஜினியர்கள் வேண்டும், பொறியாளர்கள் வேண்டும். இன்ஜினியரிங்னா இப்ப ஒரே பிரிவுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு 10 பிரிவு. எந்தெந்த பிரிவு அதையெல்லாம் யோசிக்கணும். ஒரு நிபுணர் குழு உட்கார்ந்து யோசிச்சு அதுக்கு தகுந்தபடி திட்டமிடணும். அந்த மாதிரி திட்டமிட்டு காங்கிரஸ் வந்து சொன்னாங்களான்னு அப்படி தெரியல. தேர்தலில் எப்படியாவது ஜெயிச்சிடணும். அவர் 15 லட்சம் கொடுப்பேன்னு சொன்னார்ல, அதை மாதிரி நாங்க 1 லட்சம் கொடுப்போம். அப்படி அவசரத்துல தேர்தல் வெற்றிக்காக சொன்ன மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா அவங்க ஆட்சிக்கும் வரல. வந்தாதான் தெரியும் அவங்க சொன்னதை செய்திருப்பார்களா இல்லையான்னு. இப்பவும் இதுதான் பிரச்சனை. இந்த நாட்டு மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. உரிமைகள்ல பல பிரச்சனை இருக்குது. பல உரிமைகளை காப்பாற்றியது, அதாவது இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்கள்னு சொல்றோம். சுரங்கங்கள் இருக்குது, பாக்சைட்டு, அலுமினியம், இது அடிப்படை அலுமினியம் உற்பத்திக்கு அடிப்படையானது அலுமினிய தாது, இரும்பு தாது. இதையெல்லாம் நம்முடைய இந்திய மக்கள் 140 கோடி பேருடைய சொத்து. அது வளங்கள் என்பது அதையெல்லாம் வந்து கச்சா பொருளாவே அனுப்புறான். அதை நாமே உருக்கி, ஒரு உலோகத்தை நாமே தாது பொருளிலிருந்து உருக்கி எடுத்து அதில் வேறு ஒரு பொருள் செய்து நாம் விற்பனை செய்தால் அதில் வந்து பயன் அதிகம். நம் நாட்டுக்கு பயன் அதிகம், அந்த தொழிலாளர்களுக்கு பயன் அதிகம். நீ கச்சா பொருளை வித்துட்டீங்கன்னா அவன் அதை உற்பத்தி பொருளாக்கி அதுல ஏதோ பல்வேறு பொருள் தயாரிச்சு ஒன்று அதிக விலைக்கு விற்கிறான். அப்ப இது ஒரு வகையில பார்த்தா தேச துரோகம். இந்த மாதிரி அநியாயம் நடக்கிறதுல இருந்து காப்பாத்துறது மலைவாழ் மக்கள் தான். அது அவங்கள வந்து சத்தீஸ்கர்,
ஜார்க்கண்ட், இன்னும் சில பகுதிகளில் கொடூரமா ஒடுக்கியது யார்? பிஜேபி ஒடுக்குறான். காங்கிரஸ், நம்ம அதை மறந்துட முடியுமா? 2004 இருந்து 2014 வரைக்கும் கிரீன் ஹண்ட்னு சொன்னான், பச்சை வேட்டை. அதுவும் பச்சை வேட்டைன்னு கொடூரமா மக்களை, மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்களை வந்து வேட்டையாடணும். பச்சை வேட்டைன்னு சொல்றான், ஹண்ட்னா வேட்டை தான். கிரீன் ஹண்ட்னு யார் செய்தது? ப. சிதம்பரம் செய்தார். ப. சிதம்பரம் நிதியமைச்சராகவும் இருந்தார், ஒன்றிய நிதியமைச்சராகவும் ஒன்றிய உள்துறை அமைச்சராகவும் இருந்தார். அதாவது இன்னைக்கு வந்து அமித்ஷா உள்துறை அமைச்சர், அவர் கடுமையானவர், கொடுமையானவர். சிஏஏ சட்டம்லாம் கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவருடைய கொடூரம் வெளியே தெரியுது. அமித்ஷாவினுடைய கொடூரம், ப. சிதம்பரத்தின் கொடூரம் வெளியே தெரியல. அவர் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு, அதாவது கருணையே வடிவான முகம் கொண்டவர் ப. சிதம்பரம். நம்ம ஒரு காரணம் நமக்கு தெரியும்ல, அவர் பேசினாலும் அப்படியே வந்து சக்கரை தண்ணி ஒழுகும், அந்த மாதிரி பேசிடுவார். ஆனால் அமித்ஷா செய்ததை அவர் செய்தார். காங்கிரஸ் ஆட்சியின் அமித்ஷா அவரு, ப. சிதம்பரம். இதுதான் நிலைமை. அப்ப இப்படி இவர்கள் வந்து அதற்கு மேல வந்து தமிழ்நாட்டிலே சட்டம் கொண்டாங்கல்ல, ஒரு நாள் வேலை நேரம் என்பது 12 மணி நேரம்னு. தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த சட்டத்தை நிறுத்தி வச்சாங்க. அதோட இன்னொரு சட்டம் அதுக்கு அடுத்த நாள் கொண்டு வந்தாங்க. ஒரு தொழிற்சாலைக்கு யாரோ ஒருத்தன், எந்த நாட்டுக்காரனோ ஒரு தொழிற்சாலை இங்க வைக்கிறாங்கிறான், அவனுக்கு பக்கத்தில் உள்ள நிலத்தையும் கொடுப்போம், நிலத்துல உள்ள குளத்தையும் கொடுப்போம், ஏரியையும் கொடுப்போம். அப்படி சட்டம் வந்தது. அது இன்றும் இருக்கிறது. மீண்டும் இது எல்லாம் எதுல இருக்கு? திமுக கொண்டு வந்ததுன்னா எதுல இருக்கு? WTO ஒப்பந்தம், உலக வர்த்தக கழக ஒப்பந்தத்துல இருக்கு. தனியார் மயம், உலகமயம், தாராளமயம் அதுல இருக்கு. காங்கிரஸ் வந்தாலும் அதான் செய்யும், பாஜகவும் அதுதான் செய்தாங்க. பாஜக வடக்க ஒரு மாநிலத்துல 12 மணி நேரம் இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. தொழிலாளர் உரிமை சட்டம், தொழிலாளர் நல சட்டங்கள்னு ரொம்ப போராடி தான் வந்து தொழிற்சங்கங்கள் எல்லாம் போராடி அந்த சட்டங்கள் வந்தது. அந்த சட்டம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. லாக் அவுட்டு, கதவடைப்பு, அதெல்லாம் வந்து அரசுட்டு அனுமதி வாங்கி தான் கதவடைப்பு செய்யணும், அப்படிலாம் இருந்தது சட்டம். இப்போ அப்படி கிடையாது. ஆலை நிர்வாகம் நினைத்தால் ஒரே நாளில் அடுத்த நாள்ல இருந்து 30 நாளைக்கு வேலை இல்லை அப்படின்னு தொழிலாளர்களை விரட்டி அடிச்சிடலாம். அப்போ இந்த சட்டங்கள் எல்லாத்துக்குமே அடிப்படையாது. அந்த அடிப்படையான விஷயங்களை பற்றி எந்த கட்சியுமே பேசல. இந்த தேர்தல் வெற்றியில நமக்கு உண்மையில் மகிழ்ச்சி தான், சந்தோஷப்படுறோம், சொல்லல. ஆனால் நமக்கு வேண்டிய எல்லாம் கிடைத்து விடுமா? ஒன்றுமே கிடைக்காது போல தெரியுது. மீண்டும் வந்து அதே, அதாவது நபர்கள் மாறலாம், பிரதமர் கூட மாறிடலாம். இப்ப உள்ளுக்குள்ளே பெரிய சண்டை அங்க இருக்குது. பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயும் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதுக்கு பின்னால இருந்து அதுக்கு பல தடவை வெற்றிகளை தேடி கொடுத்த RSS அமைப்புக்கும் முரண்பாடு இருக்குது. அதனால பிரதமர் கூட மாறலாம். நிதிஷ் கூட விருப்பப்படலாம், சந்திரபாபு நாயுடு கூட விருப்பப்படலாம். ஏன்னா 25 MP வச்சிருந்த தேவகவுடா வந்து ஒரு கட்டத்துல வந்து பிரதமர் ஆனாரு. ஐக்கிய குஜராலுக்கு அந்த அளவுக்கு எம்பிக்கள் ஆதரவு கூட இல்லாம பிரதமர் ஆனாரு. அப்ப எது வேணாலும் நடக்கலாம். ஆனா எது நடந்தாலும் மக்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பார்த்தால் ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியல. பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான துறைகள் எல்லாமே வந்து தன்வசம் வைக்கக்கூடிய அளவுக்கு இது வந்து உள்ள பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. யாரு கேட்டாலுமே அதை நம்ம கொடுக்குற மாதிரி இல்லைன்ற மாதிரி ஒரு ஆமா, அவங்க முக்கியமான துறையை கையில வச்சிருக்கா. அப்ப முக்கியமான துறைன்னா எது? இவங்களுக்குலாம் அப்படியே முக்கியமான துறையை எடுத்து அந்த பொறுப்பை எடுத்து செய்து மக்களுக்கு அப்படியே நன்மை செய்திடணுங்கிற ஆர்வத்துல வர்றாங்க. முக்கியமான துறை, நான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, பசை உள்ள துறைன்னு, துட்டு எதுல அதிகம் அடிக்கலான்னு பாக்குறாங்க. எவ்வளவு கொடுமை பாருங்களேன். அதாவது முதலாளித்துவ நாடுகள்லாம் நிறைய இருக்கு உலகத்துல. அப்ப அங்கெல்லாம் கூட இப்படி துட்டு அடிக்கிறதுன்னு லோன்னு அலைய மாட்டான். இதை வந்து வேற வார்த்தைகள்ல தான் சொல்லணும். ஒரு சேனல்ல எல்லாம் சொல்ல முடியாதுன்னு வைங்களேன். டீ கடைக்கு வாங்க, வேற வார்த்தைகள் நான் பேசுறேன். இல்ல, மக்களுடைய சொத்தை எப்படி திருடணும்னு, இங்க எத்தனை பேர் எப்படி திருடி இருக்கிறான்? முந்தி சாராயம் வித்து திருடினான்னு சொல்லுவோம். அதுல வந்து ஒரு மட்டமா பேசுனாங்க மக்கள். இன்னைக்கு அதே வேலையை தானே சாராயம் ஆலை அதிபருங்கிறான். அவன் தான் MP இருக்கிறான், அவன் தான் பெரிய அமைச்சரா இருக்கிறான். யோசிச்சு பாருங்க. இப்ப சமூகமே கெட்டு போயிருக்கிறது. அரசியல்வாதிகள் கெடுத்தது அரசியல்வாதி தான். ஆனா சமூகத்தின் ஆழம் வரைக்கும் அந்த தீமைகளை ஊடுருவ வைத்து விட்டார்கள் இந்த அரசியல்வாதிகள். நம்ம பார்க்கிறோம். அதான் இதுல வந்து மோசமான ஒரு விஷயம். பசையுள்ள இதுக்கு வேணும் அப்படின்னு இங்க ஒருத்தர் வந்து 2009 போனாரு. அங்க போய் நின்று 4 நாள் உட்கார்ந்து இங்க வந்து ஈழ போற தடுக்கிறதுக்கு வக்கில்ல. அதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லல. அவர் சொல்லியிருந்தாலும் நின்று இருக்குமா, அது வேறு விஷயம். அது வந்து ஒரு உலக அரசியல் சார்ந்த விஷயம். ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த விஷயத்துல என்ன சொல்றேன், உன் மனசாட்சிக்கு நீ சொன்னியா? ஒரு 7 கோடி தமிழர்கள் அவன் பின்னாடி நிக்கிறாங்க, நீ சொன்னியா?
அதே சொல்லல. தேர்தல் முடிஞ்ச உடனே டெல்லியில 4 நாள் உட்கார்ந்து பசையுள்ள பதவி வாங்கணுங்கிறது மட்டும் அவ்வளவுதான் ஓடுறிய. அப்ப எவ்வளவு மோசமான மனிதர்கள் இவர்கள். எதற்கு அந்த துறை வாங்குறாங்க, முக்கியமான துறை வாங்குறாங்க? அவர்கள் கொள்ளையடிப்பதற்கு, அவர்கள் சார்ந்த அந்த பெரும் குழுமங்கள், கார்பரேட் நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்கு. அதுக்கு தான் இந்த போட்டி. யாரும் வந்து கல்வித்துறை வேணும்னு எடுத்து வாங்க, நாடு முழுக்க கல்வியை வந்து 30 ஆண்டுகளில் யாருமே கல்வியில வந்து இது உலக தரத்தை கொண்டு வருவேன், இந்த 5 ஆண்டுகளை அதற்கு பயன்படுத்திக்குவேன், தொடக்கமாக பயன்படுத்திக் கொள்வேன், அதற்காக எனக்கு கல்வித்துறை வேணும்னு கேட்கலாம். யாரும் கேட்டதா செய்தி வரலையே பாருங்களேன். யாரும் கேட்டதா செய்தி வரல. அப்ப எங்கே அதிகம் பணம் புழங்குகிறது நிர்வாகத்தில், இல்லை எங்கே வந்து பெரிய தொழில் முதலாளிகள் பணத்தை போடுவாங்க, அதை மட்டும்தான் கேட்கிறாங்க. இப்ப அதுதான் இங்க வந்து ஒரு சூழல், ஒட்டுமொத்த சூழலே மோசமா இருக்கு. அதில் இந்த தேர்தல் எந்த மாற்றத்தை கொண்டு வரும்? அது நமக்கு ஏமாற்றமாகத்தான் இருக்கிறது.